ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபாஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஃபாஸ்டாக் கட்டாயம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 15 அப்படின்றது போலவும் சில தகவல்கள் கிடைச்சிது. ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணல அப்படின்னா கேஷ் பேமெண்ட் பண்ணுறவங்க டபுள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது போல் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஃபாஸ்டாக் எப்படி வாங்குறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ்லாம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபாஸ்டாக் எப்படி வாங்கலாம், அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எங்கே வாங்குறது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு புதுசாக கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்டாக் பற்றின கவலையே வேண்டாம். ஏன்னா உங்கள் கார் ஷோரூம்லேயே வந்துட்டு அந்த ஃபாஸ்டாக் ப்ராசஸிங்லாம் முடித்து உங்களுக்கு டேக் அதிலேயே ஒட்டி கொடுத்துருவாங்க கார்லேயே. ஸோ அதை பற்றின பிரச்சனையே வேண்டாம். இதுலேருந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் கார் வாங்கினவங்க யாருக்குமே அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஃபாஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வாங்கினா ஆனால் அவங்க கொடுத்த ஐடி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஃபர்கெட் ஆகிடுச்சு, தெரியல, அதை எப்படி மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுறது தெரியல அப்படின்றவங்க வந்துட்டு உங்களுடைய ஷோரூமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். கிடைச்சால் பெட்டர், நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா வேறு வழியே இல்லை, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக தான் வாங்கி ஆகணும். வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ அதை எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா எல்லா பேங்க்கள்லையுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபாஸ்டாக். நீங்கள் எந்த பேங்க் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்க பேங்காக இருந்தாலும் சரி, இல்லாத பேங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன ப்ரூஃப் அப்படின்றதெல்லாம் இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன். இது இல்லாமல் வெளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டோல்கேட்டில் பணம் கட்டுறீங்க இல்லையா, அங்கேயே கூட வந்துட்டு இப்போல்லாம் நிறைய பேர் அதற்கான இந்த ஸ்லிப்லாம் கொடுத்து அங்கேயே ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு எந்த இது இல்லை, நான் பேங்க்லேயே வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த மெயினான இந்த வீடியோவே. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேவிபியில் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ கேவிபியில் வாங்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ரூஃப்ஸ் எல்லாம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு உங்கள் காரோடைய ஆர்சி புக் ஜெராக்ஸ், இன்சூரன்ஸ் ஜெராக்ஸ், உங்கள் காரோடைய ஃப்ரண்ட் பொசிஷன்லேருந்து ஒரு ஃபோட்டோ, ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபோட்டோ வேணும். அதாவது உங்கள் காரோடைய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் பிளேட்லாம் தெரிகிற மாதிரி ஒரு கிளியரான ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இந்த 3 ப்ரூஃபும் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கேவிபியில் அக்கௌண்ட் இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கேவிபியில் என்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை, இப்போ நான் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 ப்ரூஃபும் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ப்ளஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ வேணும், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும். இந்த நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, காரோடைய இன்சூரன்ஸ் ஆர்சி புக்கு, அதனுடைய காரோடைய ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ப்ரூஃப்ஸையும் சேர்த்து கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 டேஸில் கொடுத்துருவாங்க. இது கேவிபி பேங்க்கோட ப்ராசஸ். எல்லா பேங்க்லேயுமே கிட்டத்தட்ட இதே மாதிரியான ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 500 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 200 ரூபாய் அவங்களுடைய சர்வீஸ் அண்ட் ஆக்டிவேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராசஸிங் சார்ஜஸ்லாம் எடுத்துடுறாங்க. மேற்கொண்டு இருக்கக்கூடிய 300 ரூபாயை வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்டாக்லேயே ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 300 ரூபாய்க்கு நீங்கள் டோல்கேட் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் டெபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் வந்துட்டு செக் போட்டு கொடுத்து அதை ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். அது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோன்னா, உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்டாக் கேவிபிலேயே வந்துட்டு உங்களுக்கு செக் புக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த செக்கில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணுமோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபாஸ்டாக் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ரீசார்ஜ் பண்ணி விட்ருவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, அந்த அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், ரீசார்ஜ் ஆகிடுச்சு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துடும். நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபாஸ்டாக்லாம் வாங்கியாச்சு, இதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருந்துகிட்ருக்கும். உங்கள் காரோடைய ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் மிரர் கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியோட உள்பகுதியில் சென்டரில் உள்பகுதியில் ஒட்டிடுங்க. அந்த ஸ்டிக்கர் ஃபாஸ்டாக் வாங்கி அதை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டோல் பூத்தை கிராஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல ஒரு கொஷின் வரும், அதாவது நான் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடுவேன், கேஷ் பே பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிபிள் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பே பண்ணி எடுத்துக்குவேன், இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்துட்டுருக்கோம். அது என்ன அப்படின்னா,
இப்போ நீங்கள் சிங்கிள் டைம் ஒன்ஸ் போகிறீங்க அப்படின்னா 50 ரூபா அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு. இதுவே 24 ஹவர்ஸில் ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா 80 ரூபா பே பண்ணி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது உங்களுக்கு 50 ரூபா எடுத்துக்கும். ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் போகும்போது 50 ரூபா எடுத்துக்கும். இதுவே 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டீங்க அப்படின்னா 30 ரூபா எடுத்துக்கும். 80 ரூபா மல்டி சார்ஜஸ் சரியாக போச்சு. 24 ஹவர்ஸ் தாண்டி வரீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் 50 ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபாஸ்டாகோடைய ப்ராசஸ். இது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான விஷயமா இருக்கும். நம்ம கேஷ் பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ளே வருவோமா மாட்டோமா அப்படின்றது தெரியாது, டவுட்டில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் 80 ருபீஸ் பே பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வர முடியல அப்படின்னா உங்களுக்கு மணி வேஸ்ட் ஆகிடும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே, இதெல்லாம் நிறையா இருக்கும். ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. உங்களுக்கு ரொம்பவே ஒரு மணி பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த ஃபாஸ்டாக் எப்படி வாங்குறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஃபாஸ்டாக் எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் மேலே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஆட்டோமொபைல்ஸ்.